Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஓய்வு நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாளுக்கென்று நீர் எங்களுக்காக விசேஷித்து வைத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவலோடு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த மனநிலைமையிலிருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே மகிமையை நீர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. தேவ சமாதானம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை இந்த வசனம் கேட்கும் போதே ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சபையில் நம்ம வருகிற மாதம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆர் யூ ரெடி என்ற தலைப்பில் யூத்துக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்பெஷல் எப்பயும் போல் YMCAல நம்ம அந்த ப்ரோக்ராமை பண்ணுகிறோம். ஸோ இன்றையிலிருந்து நீங்கள் ஆவலோடு காத்திருங்க, அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வாலிபர்களுக்காக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுங்களுக்கும் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். இந்த தடவை ஒரு பெரிய அளவில் தேவன் தாமே ஆத்துமாக்களால் நிரப்பி ஆசீர்வாதமாக அந்த இடத்தை நடத்துவாராக. ஆமென். ஸோ அது வாலிபர்களுக்காக மாத்திரம் அல்ல. ஸோ பாவத்தின் மத்தியில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பதற்கு அது ஏதுவான கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு வேளையில் ஆசீர்வதிக்கப்படணும், தேவன் உங்களோடு பேசணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சாட்டர்டே காலையில் 10 மணிக்கு இங்கே வெப்பேரியில் இருக்கிற YMCக்கு நீங்கள் வாங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இந்த நாளிலும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். வாங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகுகிறார். கர்த்தர் தரிசனமாகி அவனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய எல்லா காரியத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் காண்பிக்கிற காரியத்துக்கு வானும்போது அவர் கடந்து வருகிறார். அவர் கடந்து வரும்பொழுது ஆண்டவர் அந்த தரிசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் சந்ததி இந்த தேசத்தை நான் கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஆண்டவர் அடுத்த சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதித்து எல்லா வகையிலும் கர்த்தர் நேர்த்தியாய் அவனை வழி நடத்தி வந்தார். ஆமென். அவருக்கு பின்பதாக ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு நிக்கல. அவன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னார் பாத்தீங்களா, சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் பாத்தீங்களா, அதை அப்படியே கர்த்தர் ஈசாக்குடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை ஈசாக்கு வாழ்ந்த காலங்களில் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தை மூடுகிறது. அந்த தேசத்தின் சூழ்நிலையில ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். அப்போது ஆண்டவர் ஈசாக்குடைய ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். தன் தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் யெகோவா அவரோடு கூட இருந்தார். அந்த தேவன் என்ன நடத்துவார் என்று அவன் விசுவாசித்து அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வறட்சியான இடங்களில் எல்லாம் கூட ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஈசாக்கு கடந்து போகிற எல்லா இடங்களிலும் தேவன் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? எல்லாருக்கும் பஞ்சம், ஆனா ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்னா தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் அவன் நிறைய துறவுகளை வெட்டி வைத்திருந்தார். சோ அந்த கிணறுகளை வெட்டி வைத்திருந்த போது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஈசாக்குடைய காலகட்டத்தில் அது எல்லாம் தூற்று போடப்பட்டது. யாரால அது தூற்று போடப்பட்டது அப்படின்னா பெலிஸ்தர்களால. எங்கெல்லாம் ஆபிரகாம் கிணறை வெட்டி வைத்தாரோ அங்கே எல்லாவற்றையும் அவர்கள் தூற்று போட்டார்கள். ஆனா ஈசாக்கு அதை என்ன பண்ணினான் அப்படின்னா வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம், 15ஆம் வசனத்தை வாசிங்க.
அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். 20வது வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர்கள் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சோ ஒவ்வொரு முறையும் ஈசாக்கு தந்த துறவு கிட்ட போகும்போது மூடப்பட்ட துறவை அவன் தோண்டி எடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினபடினால அவன் கை வைக்கிற இடமெல்லாம் துறவு எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. மூடப்பட்டதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. பாழானதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவன் கை வைக்கும் போதே பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். இது வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இது எங்களுடையது எங்களுடையது என்று ஒவ்வொருவராய் வருகிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா ஏசேக் என்ற ஒரு பேரை வைக்கிறான். அடுத்து இன்னொரு துறவு கிட்ட போறான். அங்க பாத்தீங்கன்னா சித்தனான்ற பேரை வைக்கிறான். அந்த இடத்துலயும் மறுபடியும் வந்து வாக்குவாதம் வருகிறது. ஆனாலும் ஈசாக்கு எங்கேயுமே சோர்ந்து போகல. என் தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் தகப்பன் எல்லா இடத்திலும் கிணற்றுகளை வைத்திருக்கிறார். அவர் வைத்த எல்லா இடத்திலும் நான் மறுபடியும் போகிறேன், நான் மறுபடியும் அந்த காரியத்தை செய்கிறேன் என்பது தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். மறுபடியும் 3வது இடத்துல போகிறார். வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கும் இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எங்க போனாலும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு பாழாக்கப்பட்டது எல்லாம் பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்றுவார். இடிக்கப்பட்டதெல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. 3வது முறையாக வருகிறான். அங்கே வாக்குவாதம் செய்ய யாரும் வரல. உடனே அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறான். ஆமென். ரெகோபோத் என்றால் நமக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார். நம்மளை பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்தை குறித்து அவன் ரெகோபோத் பேர் வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். பாருங்க, இது மூடப்பட்ட ஒரு துறவு, இது வந்து தூற்று போடப்பட்ட ஒரு துறவு, இது பிரயோஜனமற்ற துறவு. 40 ஆண்டு காலம் அதுல பிரயோஜனம் இல்லாம இருந்தது. ஆபிரகாமுக்கு அடுத்து வருகிற ஈசா காலகட்டங்களில் அது ஒன்றும் இல்லாம இருந்தது. விழுந்து போன மூடப்பட்ட யார் கண்களுக்கும் தெரியாத இந்த துறவை ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை கொண்டு கர்த்தர் அந்த துறவை மறுபடியும் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். என் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க, ஆசீர்வாதத்தின் தேவன். எங்கெல்லாம் அந்த தேவ மகிமை மூடப்பட்டதோ அங்கெல்லாம் தேவ பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவர் தேவ மகிமைகளை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனை விட்டு கடந்து போறாங்க, விக்கிரக ஆராதனையில விழுந்து போகிறாங்க. கர்த்தர் அவர்களை எலியாவை கொண்டு கர்த்தர் கொண்டு வருகிறார். எலியாவை கொண்டு மறுபடியும் பலிபீடத்தை கட்டுகிறார். பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள்ல வசனம் வாசிக்கிறோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பலிபீடத்தை கட்டி அநேக ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் யார் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவன் எங்கேயுமே தன் பிள்ளைகளை விடமாட்டார். தேவன் தம் பிள்ளைகளை எங்கெல்லாம் மூடப்பட்டதோ, மகிமை எங்க மூடப்பட்டதோ, ஆசீர்வாதம் எங்க மூடப்பட்டதோ, எங்கெல்லாம் வந்து ஒன்றுமில்லாமல் விழுந்து போனார்களோ அங்கெல்லாம் தேவ பிள்ளைகளை அனுப்பி அந்த இடத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ பாழான எல்லா இடங்களிலும் கர்த்தர் தம் ஜனங்களை அனுப்பி ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனை விட்டு விக்கிரகத்துக்கு நேராக கடந்து போகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளையாகிய எலியாவை அனுப்புகிறார். எலியாவை அனுப்பி அநேக ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. விக்கிரங்களுக்கு முன்பதாக உலக பிரகாரமாய் வாழ்ந்திருந்த ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் யார் என்பதை வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்படியாக எலியாவை கொண்டு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்படியாக அநேக ஜனங்களுக்கு முன்பதாக அற்புதங்களை காணும்படியாக கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார். ஆமென். சோ தேவன் எப்பேற்பட்டவர், எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறவர். எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். எங்கெல்லாம் பாழானதோ, எங்கெல்லாம் காரியங்கள் மாறுதலாய் மாறினதோ, எங்கெல்லாம் ஜனங்கள் தடுமாறி விழுந்தார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தர்
கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், முன்னோர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன், எப்பொழுதும் தம்முடைய சந்ததியை கர்த்தர் விடவே மாட்டார். ஆகையால இந்த இடத்துலயும் ஆண்டவர் யார் என்பதை அந்த எலியாவை கொண்டு தன் ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பித்து அக்கினி மேலிருந்து வரும்படியாக என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பெரிய அற்புதங்களை காண செய்தார். பாருங்க, நம்ம இடறுகிற ஜனங்களுக்கு பூர்வ நாட்கள் என்ன வழி, எந்த வழி நல்ல வழி என்பதை காண்பிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பூர்வ காலத்துல தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். நல்ல வழி எது என்று அறிந்து கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விட்டு விட்டார்கள், விக்கிரகத்துக்கு பின்பதாக கடந்து போனார்கள். ஆனா கர்த்தரே தேவன் என்று மறுபடியும் அந்த தொழுகையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஜெபத்தை மறுபடியும் கர்த்தர் துவங்க செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்கை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாக்கு மாறவே மாறாது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாம் மாறி போகலாம். ஆனா வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வந்த வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. அதை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கான பிரசங்கம் சிம்பிளான ஒரே வார்த்தை. உன் ஆசீர்வாதத்தை பிசாசு தூற்று போட்டுட்டான், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, உன் வீட்டுக்கு எதுவும் ஆசீர்வாதம் வராது, நீ எதையுமே காண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என்று விட்டுட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளும் அப்படியே ஓகே, நம்ம அப்படிதான் போல இருக்கு, நமக்கு வியாதி, நமக்கு அப்படிதான், ஸோ நீண்ட நாளா இந்த வியாதி இருக்கு, நீண்ட நாளா இந்த ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்ட்டு எதையோ ஒன்றை யோசித்து கொண்டு எல்லாவற்றையும் பிசாசுக்கு செவி கொடுத்து நம்ம விழுந்துட்டோம். இல்ல இல்ல, ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவனா, உனக்கு ஆதியிலே ரட்சிக்கும் பொழுது ஒரு வாக்கு கொடுத்தார் பத்தியா, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயர் சொல்லித்தேன், என்னுடையவள் என்று சொன்னாரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை, அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் உன்னை கருவிலே கண்ட தேவன், ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உன் சந்ததிக்குரியதாய் மாறும். உன் சந்ததியை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாழானது, ஐயோ பாழா போச்சு, அடுத்து என்ன நடக்குமோ, என்ன சூழ்நிலை மாறுமோ என்றெல்லாம் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையாய் காத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எசேக்கியேல் 36-36ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும். நிர்மூலமானதை அவர் கட்டுகிறார். உன் வீட்டில் உன் கண்ணு முன்னாடி விழுந்து போச்சு, இதுல எழுப்புதலே இல்லை, இது அவ்வளவுதான் கிடக்கும்போது அதை ஆண்டவர் கட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. தூற்று போட்ட எல்லா துறவுகளையும் கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென். அடியனுக்கு கடந்த நாள் அந்த ஒரு தரிசனத்தை காண்பித்ததுனால இந்த பிரசங்கத்தை அடியன் இந்த வேளையில பேசுகிறேன். பாருங்க, அந்த மண்ணு போடப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து மண்ணை எடுக்கும்போது அதிலிருந்து துறவுகள், அந்த மறுபடியும் அந்த தண்ணி அதிலிருந்து வெளியில வருகிறதே அடியனுடைய கண்கள் காணப்பட்டது. பாருங்க, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு வைத்திருக்கிறார். தூற்று போடப்பட்டதெல்லாம் உனக்கு மறுபடியும் உன் கைக்கு வந்து சேரும். ஆமென். ஆசீர்வாதத்தை நீரூற்ற உன் கண் காணும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து வசந்த வாசிப்போம். பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்வார். விசுவாசத்தோட காத்துருங்க, வாக்குத்தத்தங்களை கையில கெட்டியா வச்சிருங்க. ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். தூற்றப்பட்டதுக்கெல்லாம் தேவன் வருவார், ஆசீர்வாதத்தின் மகிமையை காண செய்வார். கர்த்தரே தேவன் சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி வாக்கு கொடுத்தார். தரிசனத்தை, உன் சந்ததிக்கு இந்த இடத்தை கொடுப்பேன், ஆமென், உனக்காக ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தத்துல பார்த்தோம். என்னிடத்துல ஒரு இடம் உண்டு உனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. என்னிடத்துல இடம் உண்டு, அந்த இடத்துல வந்து சேர், நான் உள்ளங்கையில என் கரத்தினால உன்னை மூடுவேன், என் கரத்தினால மூடுவேன் என்றால் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க பிசினஸ் ஒப்பு கொடுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க, உங்க ஊழியத்தை ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றுக்கும் ஏற்ற நேரத்தில் நீங்கள் கைகளை வைக்கும் போது ஆசீர்வாதத்தை உருவாக்குவார். இப்பொழுதும் நீ என்ன ஜெபித்தாயோ ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உன்னை வழி நடத்துவார். பாழானது பயிர் நிலமாய் மாறும், விழுந்து போனதெல்லாம் ஆண்டவர் எடுப்பித்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இதை கர்த்தர் தான் சொன்னார், கர்த்தரை நிறைவேற்றுவார். இப்போதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் எங்களோடு பேசின இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எந்தெந்த வீடுகள் தூற்றப்பட்டதோ, எந்தெந்த வீடுகளில் மண்கள் ஆண்டவரே அப்பா மூடப்பட்டு ஆண்டவரே அவ்வளவுதான் ஆசீர்வாதம்
காலம் முடிந்து போனது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முடிந்து போனது, என் குடும்பம் முடிந்து போனது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு துளிரும் இல்லை என்று எந்தெந்த தாய் எந்தெந்த குடும்பங்கள் கலங்கி தவிக்கிறார்களோ அந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே இந்த துறவை ரெகபோத்தை கர்த்தாவே நீர் தருகிறீர். பலுகி பெருக ரெகபோத்தை தருகிறீர். பலுகி பெருக இடம் உண்டாக்க ஒரு இடத்தை ஆண்டவரே அப்பா நீர் தருகிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நீரூற்றத்தையும் மறுபடியும் ஈசாக்கு கொடுத்ததுபடியே என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்து பாழானதெல்லாம் ஆண்டவரே ஒரு மகிமை நிலமாய் நீர் மாற்ற போகிறீர். உம்மிடத்தில் வைத்துக் கொள்ள போகிறீர். பிள்ளைகள் கலக்கத்தோடு பயத்தோடு அழுகையோடு ஆண்டவரே நாங்கள் தனிமையாக்கப்படுகிறோமே என்று பயத்தில் இருந்தாங்கன்னா, இல்ல ஆண்டவரே நீர் துணையா இருந்த ஆண்டவரே அப்பா நீர் யார் என்பதை எல்லா கண்களுக்கு காண்பிக்கத்தக்கதாய் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியம். இந்த பிரசங்கத்தை கேட்ட வீடுகள் ஆண்டவரே, பிரசங்கத்தை கேட்ட எந்த இடமா இருந்தாலும் அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தொடர்ந்து காத்துக்கொள்வதாக. ஆண்டவரே இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகளும் இந்த வேளையில ஆண்டவரே அமர்ந்திருந்தா வியாதிகள் எல்லாம் பூரண சுகம் உண்டாகட்டும், தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியம். எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தலும். தேவ பிரசன்னம் அளவில்லாம் நிரப்பட்டும். இயேசு நினைற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.